கேளுங்கண்ணே நீங்கள். வணக்கம். முருகேசன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய கிசான் சங்கத்தினுடைய தலைவர். பாரதிய கிசான் சங்கத்தினுடைய கூட்டம் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டதின் சார்பாக நடைபெற்றது. அவசர கூட்டமாக நடைபெற்றது. இந்த கூட்டம் எதற்காக நடைபெற்றது என்றால், தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் ஆலோசனைகளை யூனியன் பகுதியில் இப்போ அதிகமாக ஆலோசனை பிளாக்கில் அதிகமாக விவசாயம் அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது நெல். இந்த விவசாயிகள் இப்போ போர் நடக்கிறதுனால ரைஸ் மில்லேருந்து நெல்லை அதிகமான விலைக்கு ரைஸ் மில்லுக்காரங்க நெல்லை கொள்முதல் செய்ய மாட்டாங்க. அதனால் அரசு நெல் கொள்முதல் நிலையம் பைக்குளத்தில் இருக்குது. அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு போய் விவசாயிகள் கொடுத்தாங்கன்னா அந்த நெல்லை முறையாக வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கொண்டு போகிற விவசாயி இப்போ அந்த விவசாயி நெல்லை கொண்டு போயிருக்காங்க, 15 நாளாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை பாய்ச்சி எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விவசாயிகளை அலக்களிக்கிறாங்க. மத்திய அரசு ஒரு கிலோவுக்கு 24 ரூபா மானியம் கொடுக்குது. தமிழக சர்க்கார் 1 ரூபா 10 பைசா தான் கொடுக்குது. ஆனால் தமிழக சர்க்காரினுடைய மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் 2 ரூபா அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க நெல்லை கொள்முதல் செய்கிறாங்க. 40 கிலோ எடுக்க வேண்டிய நெல்லுக்கு 42 கிலோ எடை போடுறாங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் அனைத்தையும் திமுக ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் பிடிச்சு வச்சுக்கிட்டு விவசாயிகளுடைய நெல்லை ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கொள்முதல் சென்றையும் நேரடியாக உடனடியாக ஆய்வு செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். 1 வார தினங்களுக்குள் விவசாயிகளை காப்பாற்றவில்லை என்றால் இந்த பேய்க்குளம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் பேய்க்குளம் பஜாரில் கொண்டு நெல்லை கொட்டிவிட்டு நாங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மற்றும் துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நாங்கள் இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுடைய விவசாயிகளை உடனடியாக காப்பாற்றுவதற்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் விவசாயிகளுக்கு உதவ வேண்டும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மாவட்ட செயலாளரையும் ஒன்றிய செயலாளரையும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தோட்டத்தில் தனி பாக்கியும் விவசாயம் பண்ண நேரம் கரெக்டாக இருக்குது. அவங்க ஒன்றிய செயலாளரை மாவட்ட செயலாளர் பாருங்க, நெல்லை கொண்டு போட போனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. அதனால் உச்ச நீதிமன்ற நீதியரசர் விவசாயிகளுக்காக உதவ வேண்டும். 2 கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளை உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் காப்பாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம்.